இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ஒரு 1 இயர் பிரேக் எடுத்துட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஒரு பக்கம் திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய நேரத்துல படிப்பதற்கான நேரம் எப்படி கிடைச்சது? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிச்சீங்க? நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணது 2014 2014 ஸ்டார்ட் பண்ணேன். அப்பையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 7 to 8 ஹவர்ஸ் படிப்பேன். நான் அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் மெயின்டைன் பண்ணேன் நான் பாஸ் பண்ணுற வரைக்குமே. இப்போ நான் இந்த ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ஒரு வருஷம் பிரேக் எடுத்தேன். அப்பயுமே வந்து அந்த 7 to 8 ஹவர்ஸை ஃபாலோ பண்ணேன். நான் அந்த டைம் எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு படித்து பாஸ் பண்ணுறதுக்கு. ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டம்தான் மேனேஜ் பண்ணுறது. ஏன்னா அவங்க தனியாக இருந்தாங்க, குழந்தைங்க தனியாக இருந்தாங்க, நான் தனியாக இருந்து படித்தேன். ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் அது முடியும். கூட இருந்து படிக்கிறதும் கஷ்டம். அவங்க வந்து எங்கள் ஊரில் இருந்தாங்க, நான் இங்கே சென்னையில் படித்தேன். நான் ஸோ அந்த டைமில் ஒரு 7 to 8 ஹவர்ஸ் படிப்பேன். அப்படி தான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடிஞ்சது. என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க நீங்க? ஆப்ஷன் நான் வந்து ஜாகிரஃபி ஆப்ஷன். சரி, ஈஸியா இருந்ததா? இல்லை, ஜாகிரஃபி ஆப்ஷனில் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப நல்ல ஸ்கோரிங் பேப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஜாகிரஃபி ஆப்ஷனில் எடுத்தாவே மார்க்ஸ் கொடுப்பது கஷ்டமாக இருந்துச்சு. பட் லக்கிலி இந்த வருஷம் வந்து எனக்கு நல்ல ஸ்கோர் கிடைச்சிது. அதனால தான் ஐபிஎஸ் கிடைச்சிது. அதாவது ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணா மட்டும்தான் அதில் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழல் தான் இருக்கா? இல்லை சிலர் வந்து நான் வீட்லயே படிக்கிறேன், லைப்ரரியில் போய் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பெஸ்ட்? அது டிபெண்ட்ஸ். அது வந்து அவங்கவுங்களுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்டையும் ஃபேமிலி பேக்ரவுண்டையும் பொறுத்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே எஜுகேட்டட் பர்சன், அவங்களுக்கு வந்து பேசிக்காகவே யூபிஎஸ்சி பற்றி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கோச்சிங் சென்டர் போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் பாஸ் பண்ண இருக்காங்க கோச்சிங் சென்டர் போகாமையே. சப்போஸ் வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து எஜுகேஷன் பேக்ரவுண்டு வந்து இந்த பரீட்சைக்கு தகுந்தாப்புல இல்லை, அல்லது அவங்களுடைய எஜுகேஷன் லெவல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்களே வந்து கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா கைடன்ஸ் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. கைடன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஏன்னா ஒரு கைடன்ஸ் எடுத்து நீங்கள் வேலை செய்யும் போது நீங்கள் சீக்கிரம் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். கஷ்டங்கள் வந்தால் உங்களுக்கு ஈஸியாக அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ அதனால் கைடன்ஸ் எடுத்து படிக்கிறது பெஸ்ட்டு தான். பட் உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்குது, இல்லை நீங்கள் படித்த ஸ்கூல்ஸில் வந்து இதை பற்றின நிறைய அவேர்னஸ் இருக்குது, உங்களுக்கு அதை பற்றின ஒரு கிளியர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அகாடமி போகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்களே படிக்கலாம். இப்போ ஆன்லைனில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு படிக்கலாம். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இன்னைக்கு வந்து கிராமங்கள்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வராங்க. வந்து ஒரு இந்த கனவோட தான் வராங்க. இந்த கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடியவங்க, இல்லை தமிழ் மீடியத்தில் படித்து வரக்கூடியவங்க, அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன? இது கிராமத்துலேருந்து வரோம் இல்லை தமிழ் மீடியத்தில் வந்து வரோங்கிறதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே எல்லாருமே கஷ்டப்பட்ட கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தமிழ் மீடியத்துலேருந்து பாஸ் பண்ண எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம அவங்க பேர்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான பேர் தான். ஈவன் நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் விபி ஜெயசீலன் சார் கூட தமிழ் மீடியத்துலேருந்து வந்தவர் தான். அவர் தமிழில் தான் எக்ஸாம் எழுதினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கார். அந்த மாதிரி எவ்வளோ பேர் தமிழ் மீடியத்தில் வந்தவங்க இருக்காங்க. தேனி சரவணன் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி கிராமத்து வந்தவங்க, நானும் கிராமம் தான், எவ்வளோ பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்து வந்தவங்க இன்னைக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டரை நம்ம நினச்சிக்க வேணாம். நம்ம வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அது அதாவது அப்பா வந்து ஒரு வறுமையான ஒரு சூழல், ஒரு லாரி டிரைவர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த நாட்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாளும் பார்க்குறப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்கு? அவருக்கு சந்தோஷம்தான். ஏன்னா அப்பா வந்து லாரி டிரைவராக இருந்தார். நாங்கள் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு எங்களை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து படிக்க வச்சார். அப்போ வந்து ஃபீஸ் கட்டுறது கஷ்டம் தான். ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃபீஸ் வந்து நார்மலாக கூட ஹையாக இருக்கும். கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி படிக்க வச்சார். அதோடைய ஃப்ரூட்ஸ் தான் இன்றைக்கி நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ அந்த இதை அவர் பார்க்கும்போது அவருக்கு பெருமையாக இருக்குது. அப்பா அம்மா பேர்? அப்பா பேர் அறிவழகன், அம்மா பேர் கலைவாணி. அம்மா என்ன சொல்கிறாங்க? அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பையன் வந்து நல்ல வேலைக்கு போயிட்டான், படிக்க வச்சோம், இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சந்தோஷம். சரி, கிராமத்துக்கு போகும்போது சொந்த ஊருக்கு போகிறப்போ ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க மற்றவங்கெல்லாம் பார்க்குறப்போ ஏய் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு கொண்டாடுறாங்களா? டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி தான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொன்னாங்க, பரவாயில்ல, நாங்களாம் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி அல்லது மற்ற ஃபீல்டில் வந்து போனோம், நீ வந்து ஒரு நல்ல ஃபீல்ட் சூஸ் பண்ணி மக்களுக்கு பயனுள்ள மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க, ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. 2 குழந்தைங்களோட அப்பாவா நீங்கள் இருக்கக்கூடிய இந்த தருணம், இந்த குழந்தைங்களை என்ன வாக்கணும்னு திட்டமிட்டிருக்கீங்க? அது அவங்களோட சாய்ஸ் தாங்க. இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து என்னை போலீஸ் ஆக்கணுங்கிறது அவருடைய இதெல்லாம் கிடையாது. அவர் என்னை நல்லா படிக்க வச்சாரு. இதை நானும் தான் சூஸ் பண்ணேன். குழந்தைங்களை கட்டாயப்படுத்த வேணாங்கிறீங்க?
அதே மாதிரி அவங்களையும் வந்து நம்ம படிப்பு கொடுப்போம், அதுக்கு மேலே அவங்களே சூஸ் பண்ணிவிடுவாங்க கேரியரை. நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல, இம்போஸ் பண்ண முடியாதுல்ல. ஒவ்வொருத்தரும் ஒப்பீனியன் இருக்கும், அவங்களுடைய நாலேஜ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட என்வரான்மெண்ட், அதை பொறுத்து அவங்களே டிசிஷன் எடுத்துருக்கோம். வயசு ஆகுது பிள்ளைங்க? பையனுக்கு இப்போ 3 வயசு ஆக போகுது, பொண்ணுக்கு 1 வயசு ஆகுது. அதாவது திருமணமாகி சில ஆண்டுகள்லேயே 2 சின்ன குழந்தைகளை விட்டுட்டு ஒரு 3 ஆண்டுகள் முசோரி போறீங்க ட்ரைனிங். இந்த தருணம் எப்படி இருக்கு? குழந்தைங்கள விட்டுட்டு, ஒய்ஃபை விட்டுட்டு, ஃபேமிலியை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுருக்கிறது கஷ்டம்தான். பட்டு ட்ரைனிங் பார்ட் ஆஃப் மை ஜாப், வேறு வழி இல்லை. போயிட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து தான் ஆகணும். ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப ஃபேமிலியோடு இருப்போம் கண்டிப்பாக. சல்யூட். தேங்க்யூ.